உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. மே 21 21/5 1998. 1998. பிறந்த நேரம் 8:10 காலை. 8:10 AM. பிறந்த இடம்மா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மீன ராசி. மீன ராசி. புரட்டாசி நட்சத்திரம் 4ஆம் பாதம். என்ன கேள்வி கேட்கணுமா? மோகன்குமாருக்கு தொழில் எப்படி இருக்குங்க? மேரேஜ் எப்போதும்? ஏமா அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம் இப்போ நல்லா இல்லை, வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்காது. ஆனால் அந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். லக்னத்தை குரு பார்க்குறார். லக்னத்தை குரு பார்க்கறது ஓரளவுக்கு யோக ஜாதகம். லக்னாதிபதி பாவத்துவமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதியோட தான் சேர்ந்துருக்கிறாரு. லக்னாதிபதியோட தசை நடக்குது. இவருக்கு 2027 வரைக்கும் தொழில் வேலை நல்லா இருக்காது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர் கும்பராசிக்காரர்லாம் இப்போ போட்டு அனலில் இட்டு மெழுகுன்ற மாதிரி ஒரு நெருப்பில் போட்ட புழு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இவருக்கு ஜென்ம சனி அமைப்பு முடியணும். 29 வயசுக்கு பிறகு 2027 முடிஞ்சதற்கு பிறகு நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் மாலவிய யோகத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. லக்னாதிபதி வலுத்து இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. சொந்த தொழிலெலாம் பார்க்கலாமா? இவர் சொந்த தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொந்த தொழில் என்னங்கம்மா? என்ன தொழில் பார்க்குறாங்க? மோட்டார் வாகன தொழில் வச்சிருக்காருங்க. அப்புறம் பேக்கரி. மோட்டார் வாகன தொழில், பேட்டரி தொழில் பார்க்குறாரு இல்லையா? சனி ஓரளவுக்கு நீச்சமாக இருந்தாலும் தனி புதனோட இணைஞ்சிருக்கிறது குறைந்த அளவு சுபத்துவம் தான். இவருடைய தொழில் அமைப்புகள் பின்னாடி கொஞ்சம் மாறுமா. சந்திரன் தான் அதிக சுபத்துவமாக உச்ச சுக்கரனோடு இருக்கிறாரு. இதற்கப்புறம் வாட்டர் வாஷ் மாதிரி எதனா பண்ணுவாருமா? இப்போ வாட்டர் வாஷ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வாட்டர் வாஷ் அமைப்புகள்லாம் இருக்கும். 2027க்கு பிறகு அவர் சந்திரனுடைய கிளை தொழில்களில் போவார். இந்த அமைப்பில் பையன் முன்னேறதுக்கு உண்மையிலே 2 வருஷம் ஆகும். எதிரையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாக தான் இருக்கிறாரு. ஜென்மச்சனி நடக்கும்போது அப்படிலாம் பெரிய அமைப்புகள் நடக்காது. அதாவது தொழில் வாய்ப்புகள் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் அதை மிஸ் பண்ணுவோம். 2027 வரைக்கும் அவருடைய 29 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான காலகட்டங்கள் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரபுக்தி ஆரம்பிக்குது. சந்திரபுக்தியில் இருந்து புதன் தசை சந்திரபுக்தி 2027ஆம் ஆண்டு பிறந்ததிலிருந்து இவர் கொஞ்சம் நல்லா இருப்பாருமா. புதன் தசை நல்லா இருக்கும். அதை விட அதற்கப்புறம் வரக்கூடிய கேது தசையும் சுக்கிர தசையும் அமோகமாக இருக்கும். இவருடைய பின் வாழ்க்கை தான். புதன் தசை 2036 முடியுது. அப்போ அந்த 2036ன்றது இவருக்கு கரெக்டாக 40-42 வயசு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவோடு சேர்ந்த கேது. அதற்கப்புறம் சுக்கரனுடைய உச்ச சுக்கரனுடைய தசை ஒரு 40-42 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். இப்போ 2027 வரைக்கும் அகலக்கால் வச்சிட வேண்டாம்னு சொல்லுங்கள். அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற துறை நல்லது தான். சந்திரனோட துறைகளுக்கு 2027க்கு பிறகு மாறுவார். என்னங்கம்மா? கல்யாணத்துக்கும் அதுக்கும் தடை இல்லைம்மா. கல்யாணம்லாம் உடனே ஆகிடும்மா. கல்யாணத்துக்கும் தொழிலுக்கும் அதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கல்யாணம் இந்த வர்ற செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் புதன் தசை சுக்கிர புக்தியில் கல்யாணம் ஆகிடும். 28 வயசில் கல்யாணம். ஜென்மச்சனியில் தான் கல்யாணம் ஆகும். அதனால் கல்யாணம் ஆகிடும். அடுத்த செப்டம்பரில் உங்கள் மருமக யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த செப்டம்பர்லேருந்து அதற்கடுத்த அந்த 3 மாதத்தில் 2026 மார்ச்சுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்